ஆரி ப்ளவுஸ் டிசைன் போடும்போது, நீங்க இந்த க்ளூ பென் வந்து இன்னும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னா, கண்டிப்பா இந்த க்ளூ பென் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆரி டிசைன் போடும்போது ரொம்ப ஈஸியாவே இருக்கு. நீங்க மெட்டீரியல் வாங்குற கடையிலேயே இந்த க்ளூ பென்னும் இருக்கும். கூடவே ஒரு பேடும் வந்து சேர்த்து குடுப்பாங்க. பேட்ல வந்து கம் வந்து ஒட்டியிருப்பாங்க. அந்த கம்ம வந்து லைட்டா இந்த மாரி பென்ல ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்க கிளிப் ஸ்டோன்ஸ்லாம் வந்து எடுத்துக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இந்த ப்ளவுஸ்ல ஃபர்ஸ்ட்டு 4 லைன் வந்து ஜரி த்ரெட் குடுத்துட்டு, சுகர் பீட் ஒரு லைன், நெக்ஸ்ட்டு 3 பீட் ஒரு லைன் குடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீட், நெக்ஸ்ட்டு ஸ்டோன்ஸ் வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டா டைமண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய கிளிப் ஸ்டோன் ஆட் பண்றதுக்காக B7 க்ளூ வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். கிளிப் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை கவர் பண்ணுறதுக்காக நீங்கள் சிக்ஸாக் ஷேப்லேயோ அல்லது ஓவல் ஷேப்லேயோ அல்லது ஹாஃப் மூன் ஷேப்பில் திலகம் ஷேப்பில் வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் அழகாக காமிக்கும். நான் இன்றைக்கி கஸ்டமர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ஜிக்ஸாக் டிசைன் கொடுத்துருக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு 1000 ரேஞ்சில் போதும் அப்படின்னா இந்த ஜிக்ஸாக் டிசைனோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் 1200 ரேஞ்சில் ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.